அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். 5ஆம் இடத்துக்கு உண்டான புத பகவான் சுக்கிரனுடைய இன்னொரு வீடான துலாத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி பார்த்தாக்க இது வேறு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பேரு. பரிவர்த்தனை அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அப்படின்னு பேரு. அப்ப ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 5லேயும் புதன் 6லையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஐப்பசி மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காத ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய உத்தியோகம், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இந்த சின்னத்திரை பெரிய திரைஞர் வாங்கிய கடன்கள் அத்தனையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள் வாய்ப்பு கிடைச்சி இங்க வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க ரிஷபராசியை சேர்ந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான PR, விசா, சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா? அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பா பணம் கிடைக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். கேட்ட இடத்துல பணத்தை அள்ளி தருவாரா? அள்ளி தருவார். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் ஒரு அமோகமான மாசம்னு சொல்லலாமா? அமோக மாசம் சொல்லலாம். இந்த ஐப்பசி மாசம் ரிஷபராசி என்பவர்களுக்கு 95% வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். நல்லது. நமஸ்காரம்.